ஹாய், இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஃபுல்லாக கடலப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை உப்பு போட்டு அதையும் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு வடகம் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி தாளிப்பு வடகம் இல்லை, அதனால நான் ஒரு 4-5 வெந்தயம் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2லேருந்து 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லா மசாலா ஐட்டம்லாம் கருகிரும். அதுக்கப்புறம் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அந்த 10 நிமிஷம் அது வேகிறதுக்குள்ளே ஒரு 1/4 மூடி தேங்காய், அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை அப்படியே ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் குழம்புல. இல்லை நான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பால் எடுத்து ஊற்றியிருக்கிறேன். 2மே செய்யலாம். இந்த ஸ்டேஜ் கொதிக்கும் போது அந்த தேங்காய் பாலை ஊற்றுனோம்னா குழம்பு நம்மளுக்கு இது மாதிரி ஆயிரும். குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த பருப்பு உருண்டை போட்டோம்னா குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். அடுத்தது திரும்பி இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்குள்ளே பருப்பும் நல்லா ஊறிக்கும். தண்ணி இருத்துட்டு 2 வரமிளகாய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 4-5 பல் பூண்டு, பருப்பு எல்லாத்தையும் போட்டு வடைக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த பதத்தில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. குழம்புலேயும் உப்பு இருக்கும். இதுக்கும் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாம் போட்டு ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி பாலாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கும். அந்த குட்டி குட்டி உருண்டையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அந்த உருண்டை வெந்துருச்சுன்னா அதுவே மிதந்துக்கிட்டு மேலே வரும். அப்போ திருப்பி விட்டிங்கன்னா அந்த உருண்டையும் உடையாமல் இருக்கும். குழம்பும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.